சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரோ ரட்சிக்கிறவரோ தாழ்மை உள்ளவரோ கழுதையின் மேலோ கழுதை குட்டியாகிய மரியின் மேலோ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் ராஜா உன்னிடத்துல வந்திருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க. ராஜா வந்திருக்கிறாருன்னா சும்மா வந்துட்டு போக மாட்டாரு. ராஜா வராருன்னா அந்த இடத்துல ஆமா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் ராஜா வருவார். ராஜாவை நீங்க சும்மா ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய ராஜா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இவ்வளவு நேரம் அந்த ராஜாவை நம்ம ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள யாரு? ராஜாவுடைய, ஆமா ராஜாவுடைய சொல்லுங்க, நான் ராஜாவுடைய பிள்ளை. நல்லா சந்தோஷமா தான் சொல்லுங்களாம், நான் ராஜாவுடைய. அப்படியே ராஜா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொங்கி மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? ஆமா கம்பீரமா இருப்பாங்க. ராஜாவுக்கு எல்லாம் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ராஜாவுக்குள்ள எப்படி மகிழ்ச்சி இருக்கிறோ, ராஜாவுக்குள்ள எப்படி கம்பீரம் இருக்குதோ அது போலதான் இருப்பாங்க. அப்ப ராஜாவுடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம எப்படி இருக்கணும்? ஆமா, இன்றைக்கு நம் நடுவிலே உங்களை சந்திக்கும்படியாய் ராஜா இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. எங்க அழகாய் வேத வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு எல்லா திருச்சபைகளையும் இந்த குருத்தோலை ஞாயிறு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய இடத்துல போய் பார்த்தாங்க. அதுதான் நம்ம சில நேரத்துல இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிட்டு இருப்போம். இதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம் இல்லையா? அப்புறம் பார்த்தா இப்படி கொஞ்சம் மேலே பார்த்த உடனே எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து 3 நாள் ப்ரேயர்ல இருந்ததுனால இவங்க எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிருக்கிறாங்க, எங்கெங்கேயோ குருத்தோலைக்கு. லாஸ்ட் டைம்ல ஐயோ நம்ம மரத்திலேயே இருக்குது. இதுதான் நம்ம செய்யற காரியம். நம்ம கிட்டேயே இருக்கோம், நம்மளுக்குள்ளேயே இருக்கும், ஆனா எங்கெங்கேயோ சுத்தி வருவோம் இல்லையா? எங்கெங்கேயோ சுத்திட்டு அப்புறம் வந்து உட்காரும் போது ஐயோ இந்த ஆசீர்வாதம் இங்கதான் இருந்ததா. அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ எல்லா சபைகளிலும் அதனாலதான் என்ன கிடைக்கல, குருத்தோலை கிடைக்கல. நிறைய சிஎஸ்ஐ சபை, ஆர்சி சபையிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னமே சொல்லி வச்சிருவாங்க. நான் சொன்னேன், ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சம் இருந்தா போதும், ஃபுல்லா போட்டு கட்டிட்டுலாம் இருக்காதீங்க. என்ன அதுக்கு அடையாளமாக நம்ம, ஏன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது தப்பு அல்ல, ஆனா துக்கம் கொண்டாடுகிறது தப்பு. அல்லேலூயா சொல்லுவேன். உபவாசி தேவ சமூகத்துல உட்கார நாள் எல்லாம் நல்ல நாள். அல்லேலூயா சொல்லுங்க. அது துக்க நாளா? எப்பெல்லாம் ஏசப்பா பாதத்துல உட்காரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள், அப்பெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நாள், அப்பெல்லாம் நீங்க ஜெயம் எடுக்கிற நாள். இதை பாரம்பரியமாய் துக்க நாளாய் கொண்டாடுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 40 நாள் உபவாசிக்கிறது தவறல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது தவறல்ல, அதை துக்க நாளாய் கொண்டாடுகிறது தான் தவறு. ஏன்னா அது துக்க நாள் அல்ல. எப்பொழுதெல்லாம் என் ராஜாவுடைய சமூகத்திலே நான் கடந்து போகிறேனோ அப்பெல்லாம் என்னை என் தேவன் ராஜாவாக மாற்றுகிறார். என் தேவன் என்னை ராஜரீக அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். என் ராஜா என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா 40 நாள் இருந்துட்டு திரும்ப 40 நாளுக்கு பின்பாரு சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப துக்கமாகறதுக்காகல, எப்பொழுதுமே சந்தோஷமாய் வாழதான் கத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கதா. அவர் எங்க போனாரு? எங்க போனாருங்க? நிறைய பேருக்கு தெரியல எங்க போனாருன்ட்டு. எங்க போனாரு? நம்ம சந்தோஷமா இருக்க அவர் எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனாரா? கல்வாரி சிலுவைக்கு போனாரு.
அங்க நமக்காக எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை எதை குறிக்கிறது என்றால், இந்த இளங்கிளைகள் எதை குறிக்கிறது என்றால், உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்படியா. இவ்வளவு நேரம் வச்சு நீங்க ஆராதிச்சீங்கல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட எல்லா சபைகளையும் ஆராதிக்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார் ஆவியில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் சீக்கிரத்திலே துளிர்க்க செய்ய போறேன். நல்ல வேற மாதிரி உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு பேசுறேன். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல இது வரையிலும் துளிர் விடாத வாழ்க்கை கர்த்தர் துளிர் விட செய்ய போற. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இதுக்கு அடையாளம். தெரியாதையே வச்சு ஆட்டிட்டு இருக்கிறது அது அடையாளம் இல்லை. இயேசு கிறிஸ்து நீங்க வாசிப்பீங்கள் என்றால் மத்தேயு 21:1-11, மார்க் 11:1-11, லூக்கா 19:28-44, யோவான் 12:19, இந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கழுதையின் மீது எங்க போறாரு? பவனி போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போறாரு? பவனி போகிறார். எங்க போறாரு? எந்த இடத்துக்கு பவனி போகிறாரு? எருசலேமிலே அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் அங்க போறார். அங்கே போகும் பொழுது அவரை யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா வரவேற்கிறாங்க. எப்படி வரவேற்கிறாங்க? ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறாங்க. இப்ப ராஜா எதுலங்க வருவாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ராஜா எதுல வருவாரு? குதிரையில தானே வருவாரு. இந்த ராஜா ஏன் கழுதையில வந்தாரு? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இப்ப தர மாட்டோம், அப்புறமா தருவோம். சொல்லுங்க. ராஜான்னா யாரு? யுத்தத்துக்கு போகிறவர் ராஜா. அப்போ அந்த ராஜா எதுல வருவாரு? குதிரையில தான் வரணும். இவர் ஏன் கழுதையில வந்தாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை ஒரு கழுதையில ஏற்றி என்ன செய்யறாங்கன்னா தாழ்மை அடுத்து அப்புறம் சரி சரி நானே சொல்லிடுறேன். ஏன் அவர் கழுதையில வந்தாருன்னா, அவர் யுத்தத்துக்கு போகிற ராஜா அல்ல, அவர் முழு மனுக்குலத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவாக. அந்த இடத்துல யூத ஜனங்கள் அந்த ஆர்ப்பரிப்புல அதை கூட அறியல. அவங்களுக்கு என்னன்னா, ரோம ஆட்சியிலிருந்து தன்னை விடுவிக்க ஒரு ராஜா வேணும். தற்காலிகமா, இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் கேட்கிறோம், தற்காலிகமா நான் இதை கொடுத்தா போதும் ஆண்டவரே, இது எனக்கு கிடைச்சா. இப்போ அவங்க என்னன்னா, ரோம ஆட்சியில அகப்பட்டிருக்கிறாங்க யூத ஜனங்கள். அதிலிருந்து தன்னை விடுவிக்க ஒரு ராஜா வேணும். இதுதான் அவங்க நோக்கம். அவர் கழுதையில வராரா, அவர் குதிரையில் வராரா? ஜனங்க அங்க அறியல. இன்னைக்கு நம்ம கூட அறியாமையில தேவனை தேடிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு நம்ம செய்யற தப்பே என்னன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று இன்னும் சபைக்குள்ள அறியல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. ஒரு ராஜாவா இருப்பார் என்றால் அவர் குதிரையில தான் வரணும். ஏன் இவர் கழுதையில வருகிறார் என்பதை அவர்கள் அந்த இடத்துல அறியல. அவர் என்ன ராஜாவாய் வந்தார்னா, இவர்களுக்காக யுத்தம் பண்ண வரல, முழு உலகத்துக்கோ சமாதானத்தை கொடுக்கும்படியான ராஜாவாக அந்த கழுதையின் மீது அவர் ஏறி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இந்த கிளைகளை எடுத்து அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு ராஜாலாம் வெற்றி சிறந்துட்டா பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆட்சியெல்லாம் ஜெயிச்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க? கொடி என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. அந்த காலத்துல கொடியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல என்ன கிடையாது? கொடி கிடையாது. அந்த காலகட்டத்துல இந்த மரக்கிளைகள் தான் அதிகமாய் அந்த இடத்துல இருந்தபடியினாலே அந்த இடத்திலே மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு நல்ல காரியங்கள் நடந்தா இந்த மரக்கிளைகளை தான் அவங்க என்ன செய்வாங்களா? பயன்படுத்துவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த மரக்கிளைகளை எல்லாம் என்ன செஞ்சு அந்த வர வழியில என்ன செய்யறாங்க? அந்த கிளைகளை எல்லாம் இது பண்ணி ஆண்டவரை என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துகிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ராஜா நம் அண்டையிலே வந்திருக்கிறார். அவர் எப்படி வந்திருக்கிறார்னா, சமாதானத்தின் ராஜாவார். எனக்கு வேலை சமாதானத்தை இழந்த நிலைமையில நான் திரும்ப சொல்றேன், ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, அதை காட்டிலும் சமாதானம் முக்கியம். சமாதானம் இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியாது. உன் வீடு நிறைய பணம் காசு, உன் பீரோ ஃபுல்லா நகலா இருந்தா கூட உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அது பிரயோஜனமற்றது என்று நான் சொல்ல முடியும். இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் உண்மையே. எல்லாமே இருக்குது, ஆனா சமாதானம் இங்க இல்லைன்னா
ஒன்றுமே இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு, இந்த முழு உலகத்துக்கு. எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம், நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, சாப்பாடை எடுத்து வாயில வைக்க முடியல, எல்லாமே இருக்குது, ஆனா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய் தான் இந்த ராஜா என்ன செஞ்சார் என்றால், அன்றைக்கு